சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வரை முன்னாள் ராணுவத்தினர் பொறுமை காக்க வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி மனதில் இருந்து என்ற தலைப்பில் ஞாயிறன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். முன்னாள் ராணுவத்தினருக்கு சம ஓய்வூதியத்தை உறுதி செய்யும் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டம் குறித்து மோடி பேசினார். சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக சொல்லி முந்தைய மத்திய அரசுகள் 40 ஆண்டு காலம் அரசியல் செய்ததாக குற்றம் சாட்டினார். ராணுவத்தினருக்கு சம ஓய்வூதியம் வழங்குவது என்பது பல சிக்கல்கள் நிறைந்த பிரச்சினை என்று கூறிய மோடி அப்பிரச்சினைகளை களைய அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். சம ஓய்வூதியத்துக்காக முன்னாள் படை வீரர்கள் 40 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருந்ததை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய மோடி இந்த விவகாரத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்க தனக்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கூறினார். சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் தனது அரசு உறுதியுடன் இருப்பதாக மோடி தெரிவித்தார். वन रैंक वन पेंशन क्या ये सच्चाई नहीं है कि 40 साल से सवाल उलझा हुआ है? क्या ये सच्चाई नहीं है कि इसके पूर्व की सभी सरकारों ने इसकी बातें की, किया कुछ नहीं? मैं आपको विश्वास दिलाता हूं, मैंने சவுதி அரேபியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் உடலை இந்தியாவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் மோடிக்கு ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பொழிக்கரை கிராமத்தைச் சேர்ந்த மதிவலன் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழிலாளராக வேலை செய்து வந்தார். சவுதி அரேபியாவின் ஜுபைல் கடல் பகுதியில் கடந்த 29ஆம் தேதி மீன்பிடித்த போது மர்ம நபர்கள் சுட்டதில் மதிவலன் இறந்தார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். சவுதி அரேபிய அரசு மருத்துவமனையில் உள்ள மதிவலனின் உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு உத்தரவிட வேண்டுமென அக்கடிதத்தில் மோடியை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மேலும் மதிவலனுக்கு சேர வேண்டிய பணப்பயன்கள் அனைத்தையும் எந்தவித தாமதமும் இன்றி அவர் பணியாற்றிய நிறுவனத்திடமிருந்து பெற்றுத்தரவும் ரியாத் தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடவும் மோடியை அக்கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் மதிவலன் குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக 5 லட்சம் ரூபாய் வழங்க ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். குரூப் 1 தேர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். சித்தா, யுனானி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி ஆகிய உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. சென்னையில் மாநில மகளிர் பள்ளியில் நடந்த தேர்வை டிஎன்பிஎஸ்சி தேர்வு வாரிய பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உதவி கலெக்டர், டிஎஸ்பி, மாவட்ட பதிவாளர், வணிக வரித்துறை அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான குரூப் 1 தேர்வு அறிவிப்பு 2 அல்லது 3 வார காலத்தில் அறிவிக்கப்படும் என்றார். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 15ஆம் தேதி துவங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சேவை வரி உயர்வு ஜூன் 1 முதல் அமலுக்கு வருவதால் செல்போன் கட்டணம், ஹோட்டல் பில் ஆகியவை உயருகிறது. 12.36% இருந்த சேவை வரியை 14% உயர்த்துவதாக மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்தார். இந்த புதிய சேவை வரி விகிதம் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் செல்போன், ஹோட்டல் பில், பயண செலவு அதிகரிக்கும். ரயில் மற்றும் விமானம், வங்கி மற்றும் இன்சூரன்ஸ், விளம்பரம், கட்டுமானம், கிரெடிட் கார்டுகள், சுற்றுலா உள்ளிட்ட துறைகளுக்கான சேவைகளின் வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் அதற்குரிய கூடுதல் தொகையை திங்கள் முதல் பொதுமக்கள் செலுத்தியாக வேண்டும். தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் கிரெடிட் கார்டு கம்பெனிகளும் ஏற்கனவே தங்களது சந்தாதாரர்களுக்கு சேவை வரி உயர்வால் கட்டணம் உயரும் தகவலை மெசேஜ் மூலம் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். சேவை வரி உயர்வு காரணமாக முதல் வகுப்பு, ஏசி வகுப்பு சரக்கு கட்டணங்கள் திங்களன்று உயர்கிறது. வழக்கமாக 3.7% சேவை வரி விதிக்கப்படுகிறது. இதை 4.2% உயர்த்தி மத்திய அரசு அறிவித்தது. இதனால் ரயிலில் பயணிப்போர் 0.5% கூடுதல் சேவை வரி செலுத்த வேண்டும். இந்த சேவை வரி ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாகவும் திங்களன்று ரயில் டிக்கெட் வாங்குபவர்களுக்கு இக்கட்டணம் பொருந்தும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதிமுக தேர்தல் பணிக்குழுவில் 50 பேரை நியமித்து பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகம் ஞாயிறன்று வெளியிட்ட அறிக்கையில் ஆர்கே நகர் சட்டசபை தொகுதிக்கு அதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களாக 50 பேர் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை தலைவர் மதுசூதனன் துவங்கி ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்று புதிய தமிழகம் அறிவித்துள்ளது. ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணசாமி மாநில கட்சிகளை கலந்தாலோசிக்காமல் அவசரமாக தேர்தலை அறிவித்ததாக தேர்தல் கமிஷனுக்கு கண்டனம் தெரிவித்தார். கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்றும் டிராபிக் ராமசாமிக்கு ஆதரவளிப்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 31 மாவட்ட செயலாளர்கள் கொண்ட முதல் பட்டியலை கிருஷ்ணசாமி வெளியிட்டார். கோடை விடுமுறைக்கு பின்னர் திங்களன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் அனைத்து துவக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் மே 1ஆம் தேதியும், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதியும் கோடை விடுமுறை துவங்கியது. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவித்தபடி திங்களன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் முதல் நாளன்றே பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் தொடர்ந்து சீருடை, நோட்டுகள் வழங்கப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடக்கும் ஆர்கே நகரில் மட்டும் புத்தகங்கள், சீருடைகள் உடனடியாக வழங்கப்படும்
வழங்கப்படும் என்றும் முதல்வர் படம் இடம்பெற்றிருப்பதால் நோட்டுகள் பின்னர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் நிச்சயம் செய்த திருமணத்தை கடைசி வரை போராடி தடுத்து நிறுத்தினால் பள்ளி மாணவி. குழந்தை திருமண முறையானது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றளவிலும் புரையோடி போயிருக்கிறது. ஆனால் எங்கோ ஒரு மூலையில்தான் சிறு வயது பெண்கள் தங்களது திருமணத்துக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது மாணவி தனக்கு பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணத்தை எதிர்த்து சண்டை போட்டாள். திருமணம் வேண்டாம், மேற்கொண்டு படிக்கப் போகிறேன் என்று இறுதி வரை போராடினாள். அவளது போராட்டம் பற்றி கேள்விப்பட்ட போலீசார் விரைந்து வந்து பழமையில் ஊறி போயிருந்த பெற்றோரிடம் இருந்து மாணவியை மீட்டனர். குடும்ப மானத்தை வாங்கிவிட்டதாக கூறி அந்த மாணவியை வீட்டை விட்டு பெற்றோரை விரட்டியதால் அவளை சிறார் காப்பகத்தில் போலீசார் ஒப்படைத்துள்ளனர். திருச்சி பஞ்சப்பூர் அருகே அரசு பேருந்து லாரி வேன் மோதிய விபத்தில் பயணிகள் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பஞ்சப்பூர் அருகே முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. பேருந்தின் பின்னால் வந்த வேன் பேருந்தின் பின்புறம் மோதியது. அடுத்தடுத்து பேருந்து லாரி வேன் மோதிக்கொண்டதில் 2 பெண்கள் உள்ளிட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். அனைவரும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புகையிலை பயன்பாட்டை குறைக்க உறுதியேற்க பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் மூலம் அறிக்கை விடுத்துள்ளார். அதில் புகையிலை பழக்கத்தால் உண்டாகும் பாதிப்புகளை உலக புகையிலை ஒழிப்பு தினம் நமக்கு நினைவுபடுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். புகையிலை பயன்பாட்டை குறைப்பதில் நமக்குள்ள கடமையை இந்த நாள் உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் ட்விட்டரில் மோடி கூறியுள்ளார். புகையிலை தயாரிப்புகளை சட்டவிரோதமாக விற்பதை தடுப்பதற்கு உலக சுகாதார நிறுவனம் எடுத்து வரும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை என்று கூறிய மோடி இந்த முயற்சியால் புகையிலை பயன்பாடு குறையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். புகையிலை பொருட்கள் உபயோகத்தால் இந்தியாவில் ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் இறப்பதாக அன்புமணி வேதனை தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் மே 31ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் புகையிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை சட்டமாக்க கோரி 10 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடந்தது. இந்நிகழ்ச்சியை தருமபுரி எம்பி அன்புமணி முதல் கையொப்பமிட்டு துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் மத்திய அரசு புகையிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை வரும் கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி நடந்தது. இந்திய மருத்துவர் சங்கம் புதுச்சேரி கிளை மாணவர் பிரிவு சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் கோலப்போட்டி நடந்தது. புதுச்சேரியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மருத்துவர் சங்கம் சார்பில் புகையிலை ஒழிப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ரங்கோலி கோலங்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. புகையிலையால் மனித இனம் சந்திக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை முகத்தில் வண்ணங்கள் மூலம் கல்லூரி மாணவர்கள் வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை கவர்ந்தன. புகையிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு பாதிப்புகள் குறித்த ஆலோசனை படம் திரையிடப்பட்டது. உலக புகையிலை எதிர்ப்பு தினமான ஞாயிறன்று திருச்சியில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. புற்றுநோயால் தந்தையை இழந்த சிறுவன் வர்ஷன் மற்றும் குடும்பத்தினர் பேரணியை துவக்கி வைத்தனர். சாஸ்திரி சாலையில் துவங்கி தெப்பக்குளம் NSP சாலை வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்தை பேரணி வந்தடைந்தது. கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள், ஊழியர்கள், செவிலியர்கள் பேரணியில் பங்கேற்றனர். தனது 12 ஆண்டுகள் சேகரிப்பில் 378 நாடுகளின் கரன்சி, 323 நாடுகளின் நாணயங்கள், 330 நாடுகளின் தபால் தலைகள் என்று கோவை இளைஞர் சாதனை புரிந்துள்ளார். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஜெயேஷ்குமார் பொழுதுபோக்குக்காகத்தான் நாணய சேகரிப்பில் ஈடுபட்டார். போக போக நாணய சேகரிப்பு சாதனை முயற்சியாகிவிட்டது. இவர் தனது 12 ஆண்டுகள் சேகரிப்பில் 378 நாடுகளின் கரன்சிகள், 323 நாடுகளின் நாணயங்கள், 330 நாடுகளின் தபால் தலைகளை தன் வசம் வைத்துள்ளார். இவற்றை பொதுமக்களின் பார்வைக்காக கண்காட்சியாக வைத்திருந்தது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. 1898 வெளியான உலகின் மிகப்பெரிய பணத்தாள், 1917 வெளியான உலகின் மிகச்சிறிய பணத்தாள் மற்றும் தங்கம் வெள்ளியிலான தபால் தலைகள் என்று அனைத்தும் பொக்கிஷமாக காட்சியளித்தன. சேகரிப்பு மட்டுமின்றி இவற்றை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக இதுவரை 10க்கும் மேற்பட்ட கண்காட்சியை இவர் நடத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவிலில் திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடந்தது. காவிரி நதி பாயும் சோழவள திருநாட்டில் காவிரிக்கு தென்கரையில் 7வது தலமாக எறும்பீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வைகாசி விசாக பெருவிழா 22ஆம் தேதி துவங்கியது. ஞாயிறன்று காலை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களால் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்வு நடந்தது. வரும் 3ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடக்கிறது. சோரியாங்குப்பம் செங்கழுநீர் அம்மன் கோவில் உற்சவத்தை ஒட்டி நடந்த சவப்பாடை நேர்த்தி கடன் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட சோரியாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள செங்கழுநீர் அம்மன் கோவில் செடல் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் சுவாமி வீதி உலா மற்றும் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம், சவப்பாடை நேர்த்திக்கடன் மற்றும் செடல் உற்சவம் நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சவப்பாடையில் படுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,400
416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,400 ரூபாயாக இருந்தது. குளிர்பான விளம்பர படத்தில் நடிக்க நடிகர் சிவகார்த்திகேயன் மறுத்துவிட்டார். நடிகர் விஜய் துவங்கி விக்ரம், ஆர்யா, விஷால் வரைக்கும் விளம்பர படங்களில் தலை காட்டாதவர்களே இல்லை என்றாகிவிட்டது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்தே விளம்பர படங்களில் நடிக்க மாட்டேன் என்று நடிகர் அஜித் விடாப்படியாக இருந்து வருகிறார். துணிக்கடை விளம்பரங்களில் நடித்த நடிகர் சிவகார்த்திகேயனும் தற்போது விளம்பர படத்தில் நடிக்க மறுத்துவிட்டாராம். அவர் நடிக்க மறுத்தது ஒரு குளிர்பான நிறுவன விளம்பரத்தில்தான். உங்கள் குளிர்பானத்தை நானே குடிக்க மாட்டேன், அப்படி இருக்கும் போது எப்படி மற்றவர்களை குடிக்க வைக்க முடியும் என்று கூறி விளம்பர நிறுவனத்தை திருப்பி அனுப்பிவிட்டாராம் சிவகார்த்திகேயன். தூங்காவனம் படத்தை தனது 50வது படமாக்க முயற்சித்து வருகிறார் நடிகை த்ரிஷா. கடந்த 2002இல் சினிமாவில் நடிக்க துவங்கிய நடிகை த்ரிஷா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழிகளில் இதுவரை 47 படங்களை முடித்துவிட்டார். பூலோகம், அப்பா டக்கர், போகி, அரண்மனை 2 ஆகிய படங்களிலும் நடிகர் கமலின் தயாரிப்பு மற்றும் நடிப்பில் தூங்காவனத்திலும் கமிட் ஆகியுள்ளார். இவற்றில் தூங்காவனத்தை தனது 50வது படமாக வெளியிட த்ரிஷா திட்டமிட்டுள்ளார். தனது ஆசையை நடிகர் கமலிடம் தெரிவித்துவிட்டாராம். த்ரிஷாவின் 50வது படம் தூங்காவனத்தை கொண்டுவர தான் நடித்து வரும் படங்களை முன்பின் வெளியிடவும் த்ரிஷா முயற்சித்துள்ளார்.